அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து ஒரு அரசியல் புரிதல் சார்ந்த ஒரு பதிவு தான், அதுக்காக தான் இந்த பதிவு செய்கிறோம். அது என்ன அப்படின்னா, டெல்லியில் மாணவர்களுடைய போராட்டம் ஒரு தீவிரமான போராட்டமாக நடந்துட்டுருக்கு, தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. அந்த போராட்டத்துடைய அடுத்தடுத்த கட்டம் டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த கொடுமைகள், ஏன்னா ரொம்ப மோசமாக மாணவர்கள் வந்து காவல்துறை அடித்து சித்திரவதை பண்ணி தலை உடஞ்சி மண்டை உடஞ்சி கண்ணு உடஞ்சி அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக வந்து ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு அந்த போராட்டம். அங்கே வரக்கூடிய காட்சிகள்லாம் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த போராட்டத்தை பற்றி இந்த மாதிரி இவ்வளோ சென்சிட்டிவான விஷயமா இருக்கேப்பா, இதை பற்றி ஏன் நடிகர்கள் கருத்து சொல்ல மாட்டாங்களா, நடிகர்களுக்கு அதை பற்றி ஒரு முடிவெடுக்க மாட்டாங்களா, நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பலரும் குரல் எழுப்புறாங்க, அந்த மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இதற்கு முன்பு 2012 அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஆட்சியில் 2012 ஒரு பெரிய போராட்டம், அண்ணா ஹசாரே, ஊழலுக்கு எதிரான அண்ணா ஹசாரே பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தலைப்பு செய்தியாக இருந்துச்சு, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த பிரச்சனையை பற்றி எல்லாரும் கருத்து சொன்னாங்க. குறிப்பாக பல்வேறு நடிகர்கள் அந்த களத்துக்கு போயிட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து பல நடிகர்கள் போனாங்க. அவளையா இன்றைக்கு இருக்க முதல்வர் விஜய் அவர்கள் கூட அன்றைக்கு நடிகராக இருக்கும்போது அவரும் போயிட்டு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இதெல்லாம் பண்ணார். அப்படி பார்த்தோம். ஆனால் இந்த போராட்டத்தில் ஏன் நடிகர்களே போகல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இல்லை, நடிகர் நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் தமிழ் படத்தில் தொடர்ச்சியாக நிறைய வில்லன் கேரக்டர் பண்ண பிரகாஷ் ராஜ் அவர்கள் களத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த மாணவர்களோட நின்று இருக்காரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அதே மாதிரி ஆளும் அரசுக்கு எதிராக குரல்லாம் எழுப்பியிருக்கிறாரு. ஏன் பிரகாஷ் ராஜ் மட்டும் அப்படின்றது கேட்குறீங்கன்னா, நடிகர்களே யாரும் போலே அப்படின்னு கேட்டதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்குறோன்னா, ஏன் நடிகர்கள் பேச மாட்டாங்களா, நடிகர்கள் இது குறித்து கருத்து தெரிவிக்க மாட்டாங்களா, நடிகர்கள் இந்த சம்பவத்தை கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. நடிகர்களை விட்டுருங்களேன், நடிகர்களுக்கு வந்து சினிமா தான் ப்ரைம் ஜாப், அவங்களுக்கு அரசியலுங்கிற செகண்டரி. ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு இதுதான் பிரைமரி. அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைக்கு அட்ரஸ் பண்ணுறது, இதை நோக்கி கருத்து தெரிவிக்கிறது தான் அவங்களுக்கு முதன்மையான விஷயம். அந்த முதன்மையான விஷயத்தை அரசியல் தலைவர்களுக்கு சரியாக செஞ்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குல்ல. அதை நான் யாரை நோக்கி எழுப்புறேன்னா, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அவர் தாவக தலைவர் கிடையாது, அவர் தமிழ்நாட்டோட முதல்வர், முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கிறார். நாடறிஞ்ச தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அதோடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். அவர் இதை பற்றி என்ன கருத்து சொன்னார், அவரை நோக்கி இந்த கேள்வி யாரும் எழுப்பவே இல்லை. இப்போ எனக்கு இங்கே ஒரு பார்வை வருது. என்னென்னா, களத்துக்கே வராத, அந்த விஷயத்தை பற்றி ஆதரவு தெரிவிக்காத நம்ம முதல்வர் விஜய் ஒரு பக்கம் இருக்கிறாரு. களத்துக்கு போயிட்டு அந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த நடிகர் பிரகாஷ் ஒரு பக்கம் இருக்கார். இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ். இவங்க 2 பேரையும் நம்ம வந்து சேர்த்து எங்கே பார்த்துருக்கோம், கில்லி படத்தில் பார்த்துருக்கோம். கில்லி படத்தில் விஜய் வந்து ஹீரோ அந்த படத்தில் பண்ணியிருப்பார். அந்த படத்துடைய வில்லனா நெகட்டிவ் கேரக்டராக வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் வந்து பண்ணியிருப்பார். இப்போ எதுக்கு இந்த இடத்துல பதிவு வரேன்னா, அதாவது படத்தில் ஹீரோ விஜய், வில்லன் வந்து பிரகாஷ் ராஜ். ஆனால் களத்தில் எப்படி இருக்குன்னா, களத்தில் வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் ஹீரோவை வந்து களத்துக்கு போயிட்டு மாணவரோட நின்றுக்கிட்டு பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்து ஹீரோஸமாக மாறிட்டார். பட் படத்தில் ஹீரோவாக இருந்த நம்ம விஜய் அவர்கள் இன்றைக்கி இதை பற்றி இதுவரையும் வாய் திறக்காமல் இருக்கார். நம்ம முதல்வர் அவர்கள் இதை பற்றி அமைதியாக இருக்கார். இந்த சைலண்ட்டை எல்லாரும் கொஸ்டின் எழுப்பிட்டு இருக்காங்க, தான் பார்க்குறோம். எதுக்காக நான் இந்த விஷயத்தை அங்கே பதிவு செய்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் வந்து ஒரு துன்பகரமான நிகழ்வு வந்து கோயம்புத்தூர் பகுதியில், குறிப்பாக அந்த சூலூர் கிராமத்தில் நடந்தது. அந்த 10 வயசு பெண் குழந்தை வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. அந்த பிரச்சனை அப்போ வந்து அங்கேருந்து சில ஃபுட்டேஜஸ், சில வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டுருந்துச்சு. நீங்கள் அவசியம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இறந்த குழந்தையுடைய அம்மாவோ அல்லது சித்தியா, க்ளோஸ் ரிலேஷன் ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க வந்து கோவப்பட்டு அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க. அவங்க ஒரு வார்த்தையை சொல்லி அழுவாங்க. என்னென்னா, முதல் விஜய் பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சினிமா படத்தில் மக்களை காப்பாற்றுற மாதிரி, ரவுடிகளை கொள்கிற மாதிரி, ஒரு பிரச்சனை வந்து அநியாயத்தை கேட்குற மாதிரி நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்களே, அந்த மாதிரி வந்து நீங்கள் அரசியலையும் செய்யணும், அதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து தன்னோட உள்ள குமரலை வெளிப்படுத்தினாங்க. கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க. நீங்க படத்தில் காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். உங்களை நம்பிதான் எல்லாரும் ஓட்டு போட்டு மாபெரும் வெற்றியை, மாபெரும் தமிழ்நாட்டு முழுவதும் மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க? உங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க அந்த வெற்றியை. அதை வந்து அந்த வார்த்தை நான் அதோட ஆழத்தை நான் பார்க்குறேன். அது என்னன்னா, சினிமா வேறு அரசியல் வேறுங்கிற அந்த அந்த புரிதல் இல்லாமல் இருக்குது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நடந்த இந்த பிரச்சனையை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். படத்தில் வில்லனாக நடித்த பிரகாஷ் ராஜ் இன்றைக்கி துணிஞ்சு பாஜகவை எதிர்த்து மாணவரோட நின்று ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஆனால் அந்த படத்தில், கில்லி படத்தில் ஹீரோவை நடித்த விஜய் அவர்கள் இன்றைக்கி இந்த பிரச்சனை, மாணவர் சார்ந்த அந்த பிரச்சனையில் அவர் சைலண்ட்டாக இருக்கிறார். ஸோ வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா,
சினிமா வேறு அரசியல் வேறுங்கிற புரிதல் நம்ம மக்களுக்கு இன்னும் ஏற்படலையோ, அதாவது அப்புறம் எப்படி விஜய்க்கு வாக்களித்து எப்படி அவர் வந்து சிஎம் ஆக்குறாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அப்படி வாக்களித்த மக்களை வந்து நம்ம என்ன சொல்கிறது, அவங்களோட அறியாமல் செஞ்சாங்களா அல்லது புரிதல் இல்லாமல் செஞ்சாங்களா என்னன்றது தெரியல. நேரில் வந்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் மாதிரி நான் வந்து கவர்ச்சி அப்படின்னு அந்த மாதிரி நான் வார்த்தை நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா பயன்படுத்தினா நம்ம முதல்வருக்கு கோவம் வந்துடும், உடனே அவர் வந்து வாயில் ஏதாவது வந்துடும் நல்லா சொல்லுவார். அதெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன், கவர்ச்சின்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டேன். நேர்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் சொல்லுங்கள். அதே போல் இன்னொரு விஷயத்தை இன்னொரு காட்சி நான் ஞாபகப்படுத்துகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தை யாரை ஐக்கானை வச்சாங்க அப்படின்னா, அதாவது இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இந்த போராட்டத்தோட ஐக்கானை யாரை வச்சாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு சூழலியல் ஆர்வலர், முக்கியமான செயல்பாட்டாளர், கள செயல்பாட்டாளர் சோனம் வாங்ஸ் அவர்கள். லடாக் பகுதியில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து என்னென்னா, அவரை பற்றி அவசியம் வந்து உங்களுக்கு கூகுளில் உங்களோட ஏஐ மூலமாக யார் இந்த சோனம் வாங்ஸோ அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாருங்கள். அவர் வந்து ஒரு மாற்று சிந்தனையாளர், இந்த மாதிரி சிந்தனையாளர் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு நிறைய தேவை. அப்போ தான் நம்மளால் வந்து பல்வேறு விஷயத்தை வந்து சர்வையில் ஈஸியாக எதிர்கொண்டு சூழலை எதிர்கொண்டு நம்மளால் சமாளித்து வாழ முடியும். அந்த மாதிரியான ஒரு நபர் அவர். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவர் வந்து ஒரு கல்வியாளர், சமூக செயல்பாட்டாளர், சூழலில் சார்ந்த அதை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆக்டிவிஸ்ட் அவர் வந்து அவர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார். லடாக் பகுதியில் நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, தேர்வில் தோல்வி அடைந்திருக்கணும், அதாவது ஃபெயில் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்கூலில் அட்மிஷனே கிடைக்கும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பல ஸ்கூல்ஸில் வந்து என்னென்னா 1999, 600க்கு 599 இப்படி தான் வந்து டாப் மார்க் எடுத்தவங்களாம் வந்து விளம்பரமாக பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தால் மட்டும்தான் அவரோட ஸ்கூலில் அட்மிஷன் ஆக முடியும் அப்படின்ற அந்த விதியை பார்த்தீங்கன்னா, அவர் வச்சிருக்க அந்த ரூல்ஸே பார்த்தீங்கன்னா பலரையும் கூட ஆர்வமாக பார்க்க வைக்குது. அதுதான் வந்து ஒரு மாற்று சிந்தனையாளர் அப்படிங்கிற அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கே கிடைக்குது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கேரக்டரை நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. எந்த படத்தில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஹிந்தியில் வந்து 3 Idiots அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. தமிழில் வந்து நண்பன் அப்படின்ற படத்தில் கொசக்சி பசப்புகள் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து ஃபஸ்ட்டு பஞ்சவன் பாரிவேந்தனாக இருப்பார், அப்புறம் கொசக்சி பசப்புகள்ங்கிறதா அவரோட உண்மையான பேராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருப்பார். மாற்று சிந்தனையை நோக்கி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக, அதாவது ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டே, அதை பொறியியல் துறையே ஒரு மாறுபட்ட சிந்தனையில் யோசிக்கக்கூடிய ஒரு நபராக செயல்பட்டு இருப்பார்னு பார்த்துருப்போம். அந்த கேரக்டர் உண்மையிலே யாரோட கேரக்டர் அப்படின்னா, இந்த போராட்டத்தில் 20 நாள் அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருந்தால் பார்த்தீங்களா சோனம் வாங்ஸு, அவர் தான் ரியலாக வாழ்கிறார். அவரோட கேரக்டர் தான் ஹிந்தியில் வந்து 3 Idiots படமாக அமீர் கான் நடித்தார், தமிழில் வந்து நண்பன்ற படமாக நம்ம விஜய் அவர்கள் நடித்தார். எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, நண்பன் படத்தில் நீங்கள் விஜய் நண்பன் உண்மையிலே ரியல் நண்பன் அங்கே சோனம் வாங்ஸ் அவர் தான் அங்கே படுத்துருக்கிறாரு. அதாவது அப்போ அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கார், காவல்துறை கைது செஞ்சு அவர் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அதாவது திரையில் நடித்து ஒரு ஃபெமிலியரான நபரை, நான் தான் அந்த ஃபெமிலியரான நபர் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் எடுத்து நடித்து பேர் புகழ் வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு அந்த பேர் புகழை கொண்டு வந்து அரசியல் அறுவடை பண்ணி அரசியல் தலைவராக மாறி ஆட்சியும் கைப்பற்றாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் அந்த மாதிரி நபர்கள் களத்தில் போராட்டம் பண்ணும்போது களத்துக்கு வந்து அவங்கள பார்க்குறதோ, அவங்களோட என்ன விஷயத்துக்காக, இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஏன் பார்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன், அது நன்றி கடனாக தான் உங்களை பார்க்கணும், உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்றத ஒன்று சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சோனம் வாங்ஸ் எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னா, மாணவர்கள் சார்ந்த பிரச்சனைகள், மாணவர்கள்ங்கிறது குழந்தைகள், அவங்க சார்ந்த நீட் சார்ந்த பிரச்சனை, இது சார்ந்த பிரச்சனைக்காக தான் போராடுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளையும் இந்த மாணவர்களையும் விஜய் அவர்கள் தனக்கு வாக்களிக்க தூண்டி விட்டார். நம்ம பார்த்தோம், வீட்டில் போய்ட்டு உங்கள் தாத்தா பாட்டி காதில் போய் விசில் ஊதுங்க, இப்போ அவங்க காதில் போய்ட்டு வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார்னு பார்த்தோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம். தான் வந்து இந்த மக்களுடைய இந்த குழந்தைகளை தூண்டி விட்டு நம்ம வாக்கு பெற்றோம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய கல்வி சார்ந்த விஷயமா இருக்கே, ஸோ நம்ம இதுக்காகவாது நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம விஜய் அவர்கள் வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதாவது இதை பற்றி கவலைப்படாமல் அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். என்னென்னா, நேற்றைய இந்து ஆங்கில செய்தித்தாளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய தலையங்கம், அதாவது எடிட்டோரியல் பேஜில் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு அரசு அப்படின்னா அரசுக்கு எதிராக விமர்சனங்கிறது இயல்பாக இருக்கும். அரசாங்கத்துக்கும் அந்த அரசியல் கட்சிக்கும் அந்த அரசியல் தலைவருக்கு எதிரான விமர்சனங்களுங்கிறது இயல்பில் இருக்கும். அதுதான் ஜனநாயகம். ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சிங்கிறது ஜனநாயகம், ஒரு ஆளும் அரசுக்கு ஆதரவான கருத்து ஆளும் அரசுக்கு எதிரான கருத்துங்கிறது ஜனநாயகம். இது ரெண்டும் பேலன்ஸாக தான் போகும் அப்படிங்கிறதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை விளிம்புகள். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பேருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி எதிர்க்கட்சிகள் செயல்பட்டாவே உடனடியாக இமீடியட்டாக வந்து குற்றவியல் சட்டத்தை அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தி அவங்களை கைது செஞ்சு சிறைப்படுத்துறது அப்படிங்கிற போக்கு இருக்குது. இதுக்கு சிட்டிங் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் இதே மாதிரி தான் கைது செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மார்க்கண்டேயன் எம்எல்ஏவை கைது செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே இந்த யூடியூபர் நம்ம மாரிதாஸ் போன்றவரை கைது செஞ்சாங்க, பட் ரிமாண்ட் பண்ண முடியல. ஸோ வந்து என்னால் ரிப்பீட்டடாக இந்த குற்றவியல் சட்டத்தை வந்து தவறாக கையாளக்கூடிய இடத்துல வந்து இந்த அரசு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ரொம்ப காட்டமான வந்து தலையங்கமாக எழுதி குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு அதாவது உங்களுக்கு புகழ்
புகழ் பாடுறது மட்டும் தான் ஒரு கருத்தாக இருக்கணும், உங்கள் புகழ் பாடுறதுக்கு எதிரான எந்த கருத்தும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே மிகப்பெரிய சர்வாதிகார தன்மை, அது ஜனநாயகத்தன்மை இல்லை அப்படிங்கிற அளவில் வந்து அந்த தலையங்கம் வந்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. நேர்கள் அவசியம் அந்த தலையங்கத்தை வாய்ப்பு கிடைச்சா வாசிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து இப்படி தான் விஜய் அவருடைய இந்த நிர்வாகம் போயிட்டு, அதாவது அவர் ரியாக்ட் பண்ண வேண்டிய விஷயம் டெல்லியில் இருக்குது, அதை பற்றி ரியாக்ட் பண்ணலை. பட் இங்கே அவருக்கு எதிராக புகழ் அவரோட புகழுக்கு கலகம் ஏற்படுத்துகிற மாதிரி செயல்பட்டால் இமீடியட்டாக காவல்துறை அங்கே போய் நிற்குது, கைது செய்கிறாங்க. ஒரு மாற்று கருத்தை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது வந்து லிட்டரலாக ஒரு மோசமான போக்கு இருக்குங்கிறத கண்டிக்கிறாங்க. இப்படி தான் அவரோட அரசியல் இருக்குது. ஒரு அரசியல் புரிதலுக்காக இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பதிவு செஞ்சேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நம்ம சந்திப்போம். நன்றி.